வணக்கம் மக்களே. பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் அமெரிக்க பயணம் உறுதியாக இருக்குது. பிப்ரவரி மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் அரசுமுறை பயணமாக அமெரிக்காவுக்கு செல்கிறார். இதை வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நேற்று அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையாளரை சந்தித்து அறிவித்தார். ட்ரம்ப் பதவியேற்று, அதாவது 2வது முறையாக பதவியேற்ற பிறகு திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கும் முதல் சந்திப்பு இது. இதை அதிகாரப்பூர்வமாக திரு ட்ரம்ப் அவர்களே அறிவிச்சிருந்தார். எப்படின்னா ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஜனவரி 27ஆம் தேதி பிரதமர் மோடியுடனாக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தொலைபேசியில் பேசினார். அப்போது உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒருங்கிணைந்து பணியாற்றுவது என இரு தலைவர்களும் தீர்மானித்தார்கள். மோடியுடனான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் பேட்டியளித்தார். அப்போது அநேகமாக பிப்ரவரி மாதம் மோடி அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு வருகை தருவார் என ட்ரம்ப் கூறியிருந்தார். ஸோ மோடியினுடைய பயணத்தை ட்ரம்ப் அவர்கள் உறுதி செய்திருந்தார். நேற்று நமது வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தேதிகளை உறுதிப்படுத்தியிருக்காங்க. மோடியின் அமெரிக்க பயணத்தை ட்ரம்பே உறுதி செய்த நிலையில் என்ன மாதிரியான அக்ரிமெண்ட் நமக்கும் அமெரிக்காவுக்கும் சைன் ஆகும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய பயணத்தின் முடிவில் தான் நமக்கு தெரியும். மிக சில முக்கியமான பெண்டிங் டெலிவரிஸ், பாதுகாப்பு எக்யூப்மெண்ட் டெலிவரிஸ்லாம் பெண்டிங் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபைட்டர் ஜெட் தேஜாஸுக்கு 99 ஃபைட்டர் ஜெட் ஜிஇ அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக டிலேயில் இருக்குது. சுமார் 715 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இந்த டீல் இன்னும் டெலிவரி இல்லாமல் டே பை டே இல்லை, ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வருடங்களும் டிலேயில் இருக்குது. இதனால் நம்மளுடைய தேஜாஸ் விமானத்தினுடைய டெலிவரி ரொம்ப தாமதப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது நம்மளுடைய இந்திய இராணுவத்துக்கு 40 ஃபைட்டர் ஜெட் இம்மிடியட்டாக வேணும். நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கிட்ட. ஆனால் அதோட டெலிவரி இந்த ஜிஇ ஃபைட்டர் ஜெட், அதாவது என்ஜினோட டெலிவரியை பொறுத்து தான் அதோடைய நம்மளுடைய தேஜாஸ் விமானத்தோடைய டெலிவரி இதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த பயணத்தின் போது நரேந்திர மோடி அவர்கள் அதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட எடுத்து கூறி அதுக்கான வேலைகள் துரிதப்படுத்தப்படும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். இந்த இடையில பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு உண்மையாக தற்சமயத்துக்கு நமக்கு நம்மளுடைய விமானப்படை எவ்வளவு குவாட்ரன்ஸ் விமானம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 42 குவாட்ரன்ஸ் விமானப்படைக்கு தேவை. தற்சமயத்துக்கு நம்மள்ட்ட இருக்கிறது 31. இந்த 42 ஒரு குவாட்ரனில் 18 விமான